கல்யாணம் பண்ணின உடனே பிரச்சனை வந்துருச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் சண்டை வந்து அதில் பொண்ணு மாப்பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அல்லது கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, வேறு என்னமும் இல்லை, அதுக்குள்ளே குடும்பம் சல்லியாக போச்சு, இப்படிங்கிறத பலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்படியான சூழ்நிலை யாருக்கு வரும், இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு நிறைய கிரக நிலைகள், நிறையா ஜாதக அமைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் அல்லது லக்னத்தில் செவ்வாய், நீங்கள் இந்த செவ்வாய் தோஷம் போக்குவரத்து அந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இல்லாட்டி லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, அதனுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடந்துகிட்ருக்கு, கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை நிறுத்தி வச்சுருங்க. அன்லஸ் அந்த செவ்வாயை குரு பார்த்ததுன்னா ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்கலாம், பிரச்சனை இல்லாமலாம் போகாது, சமாளிக்கலாம். அந்த செவ்வாய் வக்ரமாக இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. அதனால் லக்னத்துலேயோ 7ஆம் இடத்துலையோ செவ்வாய் இருந்து அதனுடைய தசை நடக்குது, பிள்ளைக்கோ பையனுக்கோ நடக்குது, அல்லது நம்ம ஜாதகத்திலேயே நடக்குதுன்னா நீங்கள் பொண்ணு பார்க்குற ப்ராசஸ், மாப்பிள்ளை பார்க்குற ப்ராசஸை நிறுத்திடுங்க. வயசானாலும் பரவாயில்ல, அந்த செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.